ஒன்று சொல்லவா ஆனா எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ சந்தோஷம் இவர் கூட இருந்தது இல்லை. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியுமா அக்கா, ஏன் புருஷனுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவருக்கு தெரிஞ்சா என்ன செய்வாருன்னு தெரியல. வாசல்லே நின்னு என்ன தடுக்கிறதுக்காக ஏதோ மைஷாசுர் மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க போறாரு. அட அக்கா, இவளும் துர்கா தேவிதா. எந்த மைஷாசுரனோட தந்திரமும் இவகிட்ட பலிக்காது. எப்படியும் இவதான் நம்மள கூட்டிட்டு போறா, அதனால எல்லாத்தையும் இவளே காத்துப்பான்னு தோணுது. நிச்சயமா போவோம் அக்கா. நம்ம 4 பேரும் சேர்ந்து அத்தைய கூட்டிட்டு போவோம். ஆனா நான் ஒன்னு சொல்லவாக்கா, மிஸ்டி மிட்டாய் சப்சப் 3 பேரும் வரணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்கக்கா. நம்ம அவங்களையும் கூட்டிட்டு போக முடிஞ்சா? உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? அவங்கள எப்படி நம்ம கூட கூட்டிட்டு போக முடியும்? கண்டிப்பா முடியாது. இப்ப என்னாச்சுக்கா? பாரு ஆனா, நீ இந்த வீட்டு பொண்ணுங்களை ரொம்ப தலைமையில தூக்கி வச்சு ஆடுற. நல்லதுதான், நான் அவங்கள தலைமையில ஏறதா விட்டேன், மரம் ஏற விடல. இப்ப நம்ம இந்த பூரிங்களை பொடிச்சிட்டு இருக்கோமே, உருளைக்கிழங்கு மசாலாவும் ரவா ஹல்வாவும் செய்றோமே, இதோட வாசனை அவங்க மூக்குக்கு போன உடனே ஓடோடி வருவாங்க. நீ வேணா இப்ப பாரு. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தானே சமைக்கிறோக்கா. என்கிட்ட இருந்த பணத்தை வச்சுதான் இதையெல்லாம் வாங்கணும். இதுக்காக யாராவது கோவப்பட்டா படட்டும். காலங்காத்தாலேயே வீடு முழுக்க நெய் மணம் வீசுதே. என்ன நடக்குது இங்க? அண்ணி, அண்ணி கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நான் இப்பதான் ரூம்ல இருந்து வரேன். எனக்கு எப்படி தெரியும்? ஆமா அண்ணி, இவ்வளவு அழகா கிளம்பி வந்திருக்கீங்க. எங்கயாவது வெளியே போறீங்களா? போறேன். சொல்லாம கொள்ளாம நீங்க எங்க போறீங்க? அக்கா, நீங்க அண்ணி, நீங்க தனியா எங்கேயும் போகாதீங்க. கோயிலுக்கு தானே போறீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இல்ல கொழுந்தனாரே, கூட வர தேவை இல்ல. நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். மத்தவங்க கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? நாம எதுவுமே சொல்ல வேணாம். அதாவது பெரியத்தை என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இவளும் எதுவும் சொல்லலைன்னா நாமளும் வாயை திறக்க வேண்டாம். ஓகே. அப்படி எங்க போறீங்க அண்ணி? எங்க கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு எந்த சட்டத்துல இருக்கு டாக்குரணி? நான் உங்ககிட்ட ஏதாவது கேக்குறேனா? இல்லையே, நான் என் வேலையா போறேன். உங்க உடம்பு இன்னும் முழுசா சரியாகல, அதான் அவ அப்படி சொல்றா. நீங்க சொல்லுங்க, எங்க போகணும்? நானே கொண்டு போய் விடுறேன். தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கொழுந்தனாரே. இல்ல அண்ணி, நான் உங்களை தனியா விடமாட்டேன்னு சொல்றேன்ல, அவ்வளவுதான். இதோ சாவி எடுக்கிறேன். சொல்லுங்க, எங்க போகணும்? நிஜமாவே கூட வர வேண்டிய அவசியம் இல்ல கொழுந்தனாரே. நான் தான் சொல்றேன்ல. அப்புறம் நான் ஒன்னும் தனியா போல, வீட்டு மருமகளுங்களை கூட்டிட்டு தான் போறேன். வீட்டு மருமகளுங்களா? வீட்டு மருமகளுங்களும் வராங்களா? அப்ப அவங்கள கூட்டிட்டு போறீங்க, ஆனா எங்களை கூட்டிட்டு போகல. அண்ணி, மருமகளுங்க எதுக்கு உங்க கூட வராங்க? எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் எதிர்பார்க்காதீங்க டாக்குரணி. என் மருமகளுங்களை கூட்டிட்டு போறது என்னோட இஷ்டம். எல்லாமே புரியுது அண்ணி. அந்த சின்ன மருமக உங்க தலைமையில ஏறி உட்காந்துட்டா அவளோட கைவரிசை உங்ககிட்டே பழிச்சிருச்சு போல. நிறுத்துங்க டாக்குரணி, பேச்சு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அவ்வளவு சீக்கிரம் என்ன யாரும் ஆட்டி படிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். இந்த வீடு என்னோடது. இது வீடு. நான் எப்ப வேணா இங்க வருவேன், போவேன். இந்த வீட்டுல இருக்க யார வேணா என் கூட கூட்டிட்டு போவேன். உங்களுக்கு இதுல ஏதாவது வருத்தம் இருந்தா உங்க மருமகள் அனுப்பாதீங்க, கூட அனுப்பாதீங்க. சொல்ல போனா அவளால போகவும் முடியாது. போல்ட்டு கோவிச்சுப்பான், அவன் போக விட மாட்டான். பாரு பாரு, நான் போறேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு எப்படி முகம் மாறிடுச்சுன்னு. நான் ஒரு ஆடு மாடு மாதிரி இங்கேயே அடைஞ்சு கிடக்கணும். இந்த 4 சுவத்துக்குள்ள முடங்கிக்கணும். நான் முடங்கிக்கணும். அமைதியா இருங்க ப்ளீஸ். டென்ஷன் ஆகாதீங்க. அத்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்களே கூட்டிட்டு போவாங்க. அவங்கள யாரால தடுத்து நிறுத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. போல்ட்டு கிட்ட நான் பேசிக்கிறேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இதுல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. இப்ப மருமகளே கூட்டிட்டு போறாங்க, ஆனா எங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லா நேரம்டா சாமி. நான் ரூப் நாராயணபூர் போறேன்.
யாருக்காவது பிரச்சனையா? ரூப் நாராயண்பூர் அங்கதானே உங்க பிறந்த வீடு இருக்கு. பிறந்த வீடுதான், அங்கதான் போறேன். அடா அண்ணி, இப்ப எதுக்கு அங்க போறீங்க? அட ரொம்ப வருஷமா நீங்க அவங்க கூட பேசுறதே இல்லையே. அவங்களும் உங்களை பத்தி விசாரிக்க வர்றதே இல்ல. அப்புறம் நீங்களும் அங்க எப்பவும் போறது இல்லையே. அப்புறம் எப்படி திடீர்னு அங்க போக தோணுச்சு? நான் என்னோட பரம்பரை சொத்துல பங்கு கேட்க போறேன்னு வச்சுக்கோங்க. அப்படியா? இப்பதான் புரியுது. அண்ணி, நீங்க தனியா போனீங்கன்னா அவங்க உங்களை தொந்தரவு செய்யலாம், சண்டை கூட போடலாம். அப்பனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அண்ணாவை கூட கூட்டிட்டு போங்க. அண்ணி நானும் வராங்க கூட. உங்க சொத்துல பங்கு கேளுங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அது உங்க பரம்பரை சொத்து. ஆனா நீங்க தான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அண்ணி, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, திடீர்னு உங்க மனசை மாத்துனது யாரு? அட அண்ணா, வேற யாரு மாத்திருப்பா? இவங்களோட செல்ல மருமகத்தான் இத செஞ்சிருப்பா. கவதா சொல்லியிருப்பா. அடா அக்கா, உங்க சின்ன மருமக ரொம்ப கில்லாடி. இல்ல, அதாவது எங்களால செய்ய முடியாத வேலைய அவ செஞ்சு காட்டிட்டா. விடு சின்ன வேலையே, இதெல்லாம் வீண் பேச்சு. மருமகளுங்களே, கிச்சன்ல என்ன நடக்குது? எல்லாம் முடிஞ்சதா இல்லையா? அத்தை, எல்லாம் முடிஞ்சது. என்ன இவ்ளோ நெய் வாசனை வருது? அப்படி என்ன சமைக்கிறீங்க? பிஷிமா, நெய்யில பூரி சுட்டா நெய் வாசனை வராம வேற என்ன வரும்? நாங்க எல்லாம் வெளியே போறோம்ல, அதான் இன்னைக்கு பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் ரவா அல்வா செஞ்சோம். இதெல்லாம் செஞ்சிருக்கோம். அந்த வாசம் தான் வருது. உங்களுக்காகவும் வச்சுட்டு தான் போறோம். என்ன அண்ணி, நம்ம வீட்டுல இப்ப இப்படியா காசை கரியாக்குவாங்க? இவங்க இப்படியா குடும்பத்தை நடத்துவாங்க? அடு, இவ்வளவு செலவு பண்ணா என்ன அவசியம்? இந்த வீட்டுக்கு இவ்வளவு நெய்ய யார் கொண்டு வந்தது? யார் இவ்வளவு படத்தை வீணடிச்சது? சொல்லுங்க மாமி. இன்னைக்கு நாம பிக்னிக் போறோம்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்களும் அக்காவும் இத்தனை வருஷம் கழிச்சு வெளியே போறீங்க. அதான் இதையெல்லாம் செஞ்சோம். அதுவும் இல்லாம அத்தை, இதையெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சதில்ல, அதையெல்லாம் வச்சுதான் இதெல்லாம் வாங்கினோம். கிச்சன்ல எப்போ இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நாங்க தொடவே இல்லை. அடப்பணம் யாரோடதா இருந்தா என்ன? இப்படித்தான் வீணாக்குவாங்களா? பூரி சுட வேண்டிய அவசியம் என்ன? சப்பாத்தி சுட முடியாதா? இவ்வளவு பணத்தையும் வீணாக்கி வச்சிருக்கீங்களே. ராஜா வீட்டு பொண்ணுல காசை அள்ளிதான் பேசுவா. அந்த ராஜா வீட்டம்மா மத்தவங்க வீட்டுல சமைச்சுதா தம் வைத்த வளர்க்குறாங்க. அட வெக்கமே இல்ல. ஒரு நிமிஷம் சின்னத்தை. எங்க அம்மா ஒன்னும் சின்ன வயசுல இருந்தே மத்தவங்க வீட்டுல சமைச்சு பிழைக்கல. எங்களுக்கும் ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு. நான் ஏன் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. உங்களுக்கு அவங்கள பத்தி ஒன்றும் தெரியாது, அதனால எதுவும் பேசாதீங்க. ஏன் அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இருந்ததில்லை. இப்ப ஏன் அம்மா யாருக்காவது சமைச்சு தன் வயித்தை வளர்க்குறாங்கன்னா அதுல என்ன பாவம் இருக்குது? சமைக்கிறது நேர்மையான அப்புறம் சுயமரியாதையான வேலை. சமைக்கிறவங்களுக்கு என்ன அவங்களுக்கு சாப்பிட ஆசை இருக்காதா? இப்ப நாங்க இவ்வளோ டிஷ்ஷா கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் உங்களுக்காகத்தான் நாங்க செஞ்சோம். நீங்க சாப்பிட மாட்டீங்களா? கொட்டிடுவீங்களா?